நாக்கிரியா, நானும் ஊருக்குள்ள எத்தனையோ மூஞ்சி பாத்திருக்கேன். ஆனா உங்க மூஞ்சி மாதிரி வளவளா முளமுளான்னு இருந்ததே இல்ல. காத்தி வைக்கிறதும் தெரியல, எடுக்கிறதும் தெரியலங்கன்னா அவ்வளவு நைஸா இருக்கு. இந்த மாசம் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா தேவல. எங்கடா கத்திய வச்சுட்டு கலங்குற? எங்களுக்கு கிளைமேக்ஸ் இங்கதாங்க. 5 மரக்கா 10 மரக்கா அரிசி கேட்டீங்கன்னா பரவாயில்ல, 5000 ரூபாய் கேட்கற அளவுக்கு வந்துட்டிய. விரலுக்கு தகுந்த வீக்க வேணும்டா. ஐயோ சாமி, நீங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க. உங்களை நம்பி 2 மாடு வேலை பேசிட்டேன். அதை வச்சு நான் எப்படியாவது பொழைச்சிக்கிறேன். நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிடுங்க சாமி. சாமி, நான் காலை விட மாட்டேன் சாமி. காலை விடுறா போவேன். காலை விட மாட்டேன் சாமி. என்னடாச்சு? ஒண்ணு ஆகல. நம்ம ஊர்ல ஹரியானா லாட்டரிக்கு 15 லட்சம் விழுந்திருக்கு. ஏண்டா நம்ம லாட்டரி சீட் வாங்கணும்ல, அது எங்க இருக்கு? வீட்ல இருக்கு. வீட்ல இருக்கா? நம்ம ஊர்ல இல்ல விழுந்திருக்கு. நம்பராவது இருக்கா? நம்பர் எழுதி வச்சிருக்கீங்களா? எடுங்க. எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். எச்சு 39 24 24 16. ஐயோ உங்களுக்கு தான். ஐயோ எனக்கு தான். இந்த பாருங்க. ஐயோ ஐயோ 15 லட்சம் கொண்டாங்க. 39 24 16. ஐயோ எனக்கு தான் அடிச்சிருக்கேன். ஆளு கால மாத்தி மாத்தி நம்பர் பாக்காதீங்கடா. சோப்பு காயத்துக்குள்ள சரிங்கடா. எது என்ன சிறைங்கடா சுரைங்கடாங்கற? ஐ அம் ஆல்சோ லட்சாதிபதி. என்ன சொன்ன? 5000 ரூபாய் கேட்டதுக்கு பிச்சை காசு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னீங்க. யூ வாண்ட் மணி 1 lakh 2 lakh. அதுக்கு மேல வேணா 5 10 தூக்கி போற போயிட்டு போறியா? என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு உட்கார்ந்து எழுதுறே. ஏய் பொம்மை எழுதுறே. டேய் என்ன? ஸ்டாண்ட் அப் மேன். டேய் சிங்காரம், என்னடா இது? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? ஓ மகன் கிட்ட தான் ஜக்கம்மா. ஜக்கம்மாவா? பின்ன உன் பேர் என்ன பொக்கம்மாவா? ஏண்டா என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ? உன் பேர் என்ன? உன் பாட்டி பேரு, பாட்டியோட பாட்டன் பேரு, எல்லார் பேரையும் சொல்லுவேன். எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும். ஜேக்காமா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ கொஞ்சம் சும்மா இரு. அவனுக்கு பைத்தியம் கிட்ட புடிச்சு போச்சா என்னமோ தெரியல. என்னடா ஆச்சு அவனுக்கு? அவருக்கு லாட்டரி சீட் விழுந்திருக்குங்க. லாட்டரி சீட்டா? I am 50 lakhs owner. 50 லாக்ஸா? அண்ணே தமிழ்ல சொல்லுங்கண்ணே. அச்சா தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. 15 லட்சம். 15 லட்சமா? இவனுக்கா? Shut up your mouth. ஆற பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கற? இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு? பென்ஸ் கார் தெரியுமா உனக்கு? 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு இருக்கும். முன்னாடி சக்கர மாட்டு ரவுண்டா இருக்கும். அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? நீ கட்ட வண்டி கடகரா வண்டிலையும் போனவா. இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு? வாடா. ஏண்டா ஹரியானா லாட்டரி அடிச்சிருக்க, பணம் வாங்குறதுக்கு ஹரியானாக்கே போகணுமா? நம்ம ஊர் பேங்க்லயே கொடுப்பாங்கண்ணே. அவ்வளவு வசதி பண்றாங்க. அவ்வளவு 500 ரூபாய் தரல. சிங்காரம் அவசரமா உனதான் பத்தி அடிட்டு வரேன். எதுக்கு? சேவிங் பண்ணதா? டேய் சொல்றேன். யோ இனிமே யாரும் சேவிங் பண்ண மாட்டாரு. ஏன் சேவிங் பண்ணனா? சேவிங் பண்ண முடியாதுன்னா என்னடா லொல்லு பண்ற? போடா போடா. அதான் சொல்றாருல போடாங்கற. லொல்லு பண்றான் பாரு. அண்ணே இந்த சனியை பிடிச்ச பெட்டி இருக்கனாலதான் போற வரவெல்லாம் சேவ் பண்ண சொல்றான். இத தூக்கி ஆத்துக்குள்ள போடுங்க. போடா. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. இத ஆத்துல போட சொல்றீங்க. அண்ணே இனிமே உங்க தகுதியை வேற கொடுங்கண்ணே. டேய் வேணாம்டா. எடுங்கண்ணே. எனக்கு ஒரு வண்டியா. தூ தூ தூ. இந்த அலிகரமே யாரே இருக்கீங்க? என்னடா வாங்கண்ணே. ஏய் சம்சாரம் என்னடி பண்ணிட்டு இருக்க? என் தலை எழுத்து கிழிஞ்ச துணியை தச்சுக்கிட்டு இருக்க. கிழிஞ்ச துணியா? இனிமே நீ ஒட்டு போட்டு புடவை எல்லாம் கட்ட கூடாது. இனி நீ கட்டு போறது பட்டு புடவை, ஃபாரின் புடவை தான். ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு லட்சாதிபதி வீட்டுல இருக்க வேண்டிய மாதிரியாடா இருக்குது. டேய் பாரு, இது பொட்டியாண்டா பொட்டி. தூக்கி தூர போட. பாரு அலுமினிய கப்பாவல வச்சிட்டு. ஐயோ டேய் பாரு, இது நான் உட்கார்ந்து கேரண்டா இது. என்ன மாமா என்ன ஆச்சு? டேய் டேய் சொல்றா. அண்ணனுக்கு அதிர்ஷ்டம் வந்து 1 மணி நேரம் ஆச்சு. இந்த ஊர்லயே அண்ணன் பெரிய பணக்காரரு. என்னங்க என்ன விஷயம் சொல்லுங்க. அடியே லாட்டரி சீட்ல 15 லட்சம் விழுந்துருச்சுடி. ஐயோ கடவுள் கண்ணு திறந்துட்டாருங்க. கடவுள் கண்ணு திறக்கலடி, ஹரியானா லாட்டரி சீட் கண்ணு திறந்துருச்சுடி. ஏன்னா இந்த 15 லட்சத்தை என்ன பண்ண போறீங்க? கேக்குறான் பாரு கேரப்பைய மாதிரி ஒரு கேள்விய. 15 லட்சத்துக்கான செலவு இல்ல. இந்த ஊர் என்ன வேலைன்னு கேளு. அப்புறம் எடுக்கலாம்னே. சரி இந்த தெருவாத என்ன வேலைன்னு வாங்கிக்கலாம்னே. ஐயோ இப்போ நான் எதையாவது வாங்கி ஆகணும் மேடம். இந்த லட்சத்தை என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றதா? இந்த குடிச்சவத்து மாதிரி இருக்கிற வீட்டை இடிச்சு தள்ளிட்டு டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஒரு பங்களா, வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, ஏசியோ ஏசி, அதுக்கு மேல டிவி, அதுக்கு மேல ஆண்டனா, எக்ஸ்ட்ரா 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 எக்ஸ்ட்ரா. அண்ணே அப்படி எனக்கு சிங்கிள் ரூம். பிச்சைக்கார நாய் கேக்குது பாரு ஒரு கேள்விய. உன் உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்க மாடா, டபுள் ரூம் எடுத்துக்கடா. சரிண்ணே, அதுல எனக்கு ஏசியும் உண்டு தானே. ரொம்ப வாசிக்காத.
நீங்க நானும் ஒரே ஏசியில் இருந்தா அப்புறம் என் ரேஞ்ச் என்ன, உன் ரேஞ்ச் என்ன, என் ரேஞ்ச் என்ன? உனக்கா லாட்டரி டிக்கெட் விழுது? நீங்க லட்சாதிபதி? யாரா லட்சாதிபதி? நீங்கதான். ஏய், அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து வா, பேங்க் போகணும், பணம் வாங்க. ஐயோ அதை எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்லைங்க. என்னது? ஞாபகம் இல்லையா? ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. என்ன புடிச்சுக்கடா, கைத்தாங்களா? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. 15 லட்சம் பேங்க்ல 500 ரூபாய் தாளா எண்ணிட்டு இருக்காங்கடி. ஞாபகம் வந்துடுச்சு. எங்க? வீட்டுக்குள்ளதான் வச்சிருக்கேன். வீட்டுக்குள்ள வாங்க வாங்க. ராஜா, இந்த தெரு வேணும். உங்க தகுதி தெரு வேணாம்ண்ணே, ரோடு வாங்கிக்கிறோம்ண்ணே. ஐயோ, உங்ககிட்ட தான் அடம் புடிப்பிய. வாங்கி போட்டா பின்னால உதவும்டா. என்ன வாங்கிக்கலாம், போங்க. சொன்ன மெட்ராஸ்ல போய் பவுண்ட் ரோட்டை வாங்கிடுவோம். வர்ற பஸ் எல்லாம் மறைச்சு போடுவோம். தேடி பாருங்க. அங்க பாருங்க. பாரு, இதுக்குள்ள பாரு. ஐயோ, 15 லட்சமாச்சே. இந்த 15 லட்சம் வாங்க வரைக்கும் தூக்கம் இருக்காது. பாருடா, நல்லா தேடுறல்ல. தேடுறா. பாரு, இதுக்குள்ள பாரு. டேய், நல்லா கீழே பாரு. இதுக்குள்ள இல்லையாடி? டேய், தங்க புங்கு நாடாத. எங்கடி? ஞாபகம் வந்துடுச்சு. எங்க உங்க சவரப்பட்டி? அதே ஏன்டி கேக்குற? இல்லைங்க, பத்திரமா இருக்கட்டும், நான் அதுக்குள்ளதான் சொருகி வச்சேன். என்னது? அதுக்குள்ளதான் சொருகி வச்சியா? ஆமாங்க, அது எங்கங்க? எங்கங்க அந்த பொட்டி? ஐயோ, நான் எவ்வளவோ சொன்னேன்டி. அடச்சே, கொண்டாங்க. அது சனி எதுக்குன்னா ஆத்துக்குள்ள பொட்டி புடி போட்டாடி. இது பாவி பையன். ஐயோ, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? எனக்கு வாட்ச பொண்டாடி இப்படி, வாட்ச தம்பி அப்படி. எவனாவதுக்கு சவரம் பண்ணியாவது பொழைச்சுக்கலான்னா ஒரு பொண்ணை கத்தி வாங்க கூட என்கிட்ட காசு இல்லையே. ஆண்டவா. ஐயோ 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 ஐயோ. சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தனா? ஏன் 25 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் பொண்டாட்டி சேலை தின்னுருக்கீங்க. சரி, அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடை போய் தின்னுருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கண்ணே. பாரு, இங்க ஒரு கழுத்தை குத்த வச்சு உட்கார்ந்துட்டு வாயை கிண்டது. முதல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்கண்ணே. என்றா? வாங்கண்ணே. அட என்றா? அட வாங்க. அது எந்தக்கு என்ன கூப்பிட்ட? அண்ணே, ஒரு சின்ன சந்தேகம். அட என்றா அழிச்சு வாயா? தண்ணி எப்படி உண்டாகுது? அது மாறத்துல இருந்து உண்டாகுது. வானத்துல இருந்து எங்க வருது? மலை மேல வருது. மலையில இருந்து எங்க வருது? பள்ளத்துக்கு வருது. பள்ளத்துல இருந்து எங்க போகுது? ஆத்துக்கு போகுது. ஆத்துல இருந்து எங்க போகுது? கடலுக்கு போகுது. கடலுக்கு போகுதுல்ல. இத குடிங்க. இன்னைக்கு இதுல இதே தண்ணி தானே கடலுக்கு போகுது. அது என்ன உப்பு கறிக்கு? அகத்திய முனிவர் தீர்த்தம் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு அலும்பானி பண்ற. ஆள விடுறா. பதில் சொல்லிட்டு போனேன். நான் பதில் சொல்ல முடியாது. கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? நான் பதில் சொல்ல முடியாது. சொல்லிட்டு போனேன். நான் பதில் சொல்றேன். கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? இங்க இருந்து போக முடியாது. பதில் சொல்லிட்டு போனேன். சொல்லியா? ஐயோ, இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது. கடலுக்குள்ள உங்க அப்பா நண்டு வறுத்து தின்னுட்டு இருப்பான். அவங்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். பதில் சொல்லுங்கண்ணே. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? சொல்ல பாரு, ஏகத்தாளத்தை பாரு, காப்பாத்துங்க. லோலாய் தரத்தை பாரு. பாந்தனா கூறு கிளட்டி மிதிச்சு போடுவேன். உனக்கு ஏதாவது தெரியாதா? இந்த சின்ன புல்லுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. கேட்டா தெரியலங்கிறிய. இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில்ல. உன்னையா தேத்தலன்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்க. மட சாம்பிராணி தெரியுதாடா? ஏண்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகுற? சொல்றா. அடங்க ஒக்க மக்கா. அழுதா விட்டுருவனா? சொல்றா. டேய் டேய் டேய், குழந்தை பையா, நீ அங்க தடி குடுந்தான்னு ஊரே பேசிக்கிறாங்க. இங்க குப்பர் படுத்துட்டு என்ன பண்றா? அவர் தடி குடுந்தாங்க, நான் மாட்டிக்கிட்டேன். அண்ணே உட்காருங்க. அண்ணே அண்ணே, புல்லு தடிக்க விட்டு பயில்வான்லாம் விழுதான்னு சொன்னாங்களே, அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்றா? இது என்னண்ணே? புல்லு. இப்ப இப்பவும் புல்லுதான். ஆஃப். இப்ப நீயே சொல்றா. கோட்ரு. இப்ப பாருங்கண்ணே, இது மறுபடியும் புல்லுண்ணே, இது மறுபடியும் ஆப்புண்ணே, இது மறுபடியும் கோட்டுறேன். இது இது என்னன்னு சொன்ன? முழு புல்லுண்ணே. முழு புல்லு. இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா? சொல்லுங்கண்ணே. இது அரை. இப்போ காலு. காலு. ஐயோ, இப்பவும் காலு, இனிமேல் காலு. டேய், டேய், வேட்டி எடுத்து போடா. என்ற வேட்டிங்க. ஒன்றரை வேட்டியா? ஆமாங்க. அவங்கிட்ட ஏன்டா வேட்டி அவுத்து கொடுத்த? அவர் ஆராய்ச்சி பண்றாருங்க, அதனால தாங்க அவுத்து கொடுத்தேன். ஆமா, அவர் பெருசா அணுகுண்டு ஆராய்ச்சி பண்ண போறாரு. இவர் வேட்டி அவுத்து கொடுத்திருக்காரு. சித்தங்கூர நான் வரலன்னா அவன் ஆராய்ச்சி முத்தி போய் கோமணத்தூர் இருப்பான். உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்?
ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாடுறா. ஐயோ என்ற வேட்டிங்க. ஒன்றரை வேட்டினா மூட்டை ஆத்து வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு 1.25 வேட்டி வாங்கிட்டு போடா. ஏய் இப்ப என்ன பண்ண? அழுதுங்க. ஏன் இப்படி எப்படிங்க ஆத்து வரைக்கும் வர்றது? இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வா. வாடா. என்ன ஆ? எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பிச்சிட்டியா? தலையில முளைச்சா தலைமுடின்னு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடின்னு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடின்னு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன முகத்துல முளைச்சா முக முடின்னு தானே சொல்லணும். ஏன் தாட்டிக்கிறாங்க? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? யாருடிங்க? யாருடி இல்ல யாருடாடா? பிச்சு போடுவேன், கால வரைக்கும் போடுவேன். ஏண்டி உனக்கு என்ன தைரியம் இருந்தா எந்த காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடு மேய்ப்ப? பட்டி போட்டு ஆடு இல்லையே, குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குது. ஏலே, இந்த எகத்தாளம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத, பல்லெல்லாம் ஏகிட்டு அதோ, போயிடும். பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத. ஆ? என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி. ஆ? என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா? எங்க நீ சிரி? ஏண்டா எம்பட செருப்பு கண்ணா? ஐயோ, காட்டாடி பல்லு. ஆத்தா, குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சு சும்மா இருந்தா தானே. தீபாவளி நாள் அதுமா போய் அவன்கிட்ட எகத்தாளம் பேசியிருக்கு. பட்டாசரத்து கொளுத்தி அவன் ஆத்தா வாயில போட்டா. அன்னைக்கு செதறன பல்லு தான் இது. இருகழுத, இந்த வருஷம் பட்டாசு கொளுத்தி 1.5 வாயில. அப்ப என் வாயில வேண்டாம் பாரு, இவன் வாயில போடு. ஐயோ, இருங்கடா. அடியன் கோண காலத்து இருக்கே. ஆளாளுக்கு எம்பட காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு நான் மருமக பாரு. என்றா சொல்றா? இது வேறயா? அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதா? ஏண்டா இந்த கத்து கத்துற? எனக்கு மருமகன் என்ன சொல்ற? அடியே, நான் மட்டும் எனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பெலும்ப கழட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டு போய் சாக்குறது. கேட்டுச்சா? உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய், நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன், உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதுத்து நூல்ல கோத்து மாலையா போட்டுக்குவேன், ஜாக்கிரதை. ஐயோ, என்ன பயமா இருக்கு. என்ன பண்றது? 2 எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிக்கும்டா. என்றா முணுமுணுக்குறா? உன் முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? ஆ. அடியே, கண்ணா பின்னான்னு அலையிற கண்ணாமணி 2ஐயும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா, எம்பட கண்ணு நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ணு நான் நோண்டு? நானு நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பாத்தியா? ஆத்தா, பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரி, சிரிவா சிரின்னு சிரி. ஆ?